ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். நாட்டோ ஷிப்புடனை தமிழ் டப்பிங்கில் பார்ப்பீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. டிசம்பர் 16 நாட்டோ ஷிப்புடனை வந்து எகெயின் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரூமர்ஸை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நடந்துச்சு. பட் நாட்டோ ஷிப்புடன் எபிசோட் 221 போடாமல் நாட்டோ எபிசோட் 1 ஆல்ரெடி போட்ட எபிசோட்ஸை எகெயின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க டிசம்பர் 16 கண்டிப்பாக வரும்னு. பட் அப்படி வரலை. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எப்போ தான் நாட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் வரும்னு, அதை பற்றி கிடையாது. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு பிரேக் மேட்டரை வச்சு நடந்திருக்கக்கூடிய ஒரு சில டாக்ஸிக்கான விடயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஃபேன்ஸ் பண்ண விடயமாக இருக்கட்டும், ஒரு சில கிரியேட்டர்ஸ் பண்ண விடயமாக இருக்கட்டும், அந்த நாட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங்கை வச்சு நடக்கக்கூடிய ஒரு டாக்ஸிசிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ ஒரு பேச வீடியோக்கெல்லாம் ரீச் ஆகி மாட்டாங்க. ஸ்டார்டிங் வித் நாட்டோ ஷிப்புடன் பிரேக் ஒன் சோனியாய். எல்லாருக்குமே தெரியும், சோனியாய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எப்போ தோணுதோ அவனுங்க வந்து பிரேக் விட்டு விளையாடுவானுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அதை மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து 220 எபிசோட வந்து பிரேக் விட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறமா அவனுங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பக்கம் போனீங்கன்னா அவனுங்க வேறு ஒரு சில அவனுக்கு வேறு கார்ட்டூன்ஸை பற்றி அவனோட ப்ரோக்ராம்ஸை பற்றி அவனோட சேனலை பற்றி போஸ்ட்டு போடுவானுங்க. அந்த போஸ்ட்டுகளை 99% கமெண்ட்ஸ் எல்லாம் நாட்டோ ஷிப்புடனை பற்றியாக இருந்துச்சு. எல்லோரும் எப்போ போடுவீங்க, போடுங்கன்னு எக்கச்சக்கமானவர் ஸ்பேம் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமானது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா நாட்டோ ஷிப்புடன் பற்றி அந்த கமெண்ட் செக்ஷனில் பேச்சாக வந்துச்சு. அதுலேயே ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா, கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா யூஆ கேன்னு கேட்குறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எஃப்ல தொடங்குற பேர்டு வேட கேட்குறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் வார்னிங்னு சொல்கிறான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அழுகுறானுங்க, எமோஷன்ஸோட ப்ளே பண்ணாதீங்க அதுன்னு அழுகுறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிக்கரை ஒரே அந்த எமோஜிஸை பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோனியாய்க்கு கீழே, சோனியா இந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலவரங்கள், இந்த ஒரு கலவரங்களாக நடந்து இருந்துச்சு. ஸோ இதுக்காக இன்னும் சோனியா நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் கூட அவனுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ அவனுங்க பண்ணுற தப்புனா நாம் பண்ணுற முடியும் எப்படி? டாக்ஸிக்காக கமெண்ட் பண்ணுறது தப்பா? அவனுங்க பிரேக் விட்டுருக்கானுங்கன்னு தெரியுது. ஸோ வந்து ஒன்று வந்து வெயிட் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து போடுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அந்த 99% பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஒரு ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. பட் மீதி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக்காக வன்மத்தை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் நேரத்தோட மாதிரி வார்னிங்லாம் பண்ணுறாங்க, திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோ ஷிப்புடன் பிரேக்குக்கு தீர்வு அமையாது. ஸோ அது தெரியாமல் நம்ம எகெயின் அதே தப்பை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் ஆடியன்ஸ் சரி, ஹிந்தி ஆடியன்ஸ் சரி, எல்லாரும் சொல்லலை, ஒரு சிலர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள் சோனியாவுக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாட்டோ ஷிப்புடனுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் இது போயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நருட்டோ கேரக்டருக்கு தமிழையும் தெலுங்குலையும் வாய்ஸ் கொடுக்குறவர் தான் சாய் சுஜித். ஸோ அவருடைய பேஜுக்கு போனீங்கன்னா அவர் எதையும் போஸ்ட் போட்டிருப்பார். அந்த போஸ்ட்டு உள்ள கமெண்ட்ஸை போய் பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாட்டோ ஷிப்புடன் எப்போ ப்ரோ வரும், தமிழ் டப்பிங் அப்டேட் சொல்லுங்கன்னு தமிழ் டப்பிங் தெலுங்கு ஆடியன்ஸ் கூட கேட்டுறாங்க. அவரோட ஒரு சில ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார், தெரியா ப்ரோ, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னு அவர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. பட் இருந்த போதிலும் எகெயின் நாட்டோ ஷிப்புடனை வச்சு தொங்கிட்டு இருக்கும். ஏன் அப்படி நாட்டோ ஷிப்புடனை மட்டும் வச்சு தொங்கிட்டு இருக்கும்? நான் அக்செப்ட் பண்ணுறேன், நாருட்டோ ஷிப்புடன் இஸ் பெஸ்ட்டு ஆனிமே, ஒரு தரமான ஆனிமே தான். தமிழ் டப்பிங் கூட நல்லா கொடுத்துருப்பானுங்க. ஸோ வந்து தமிழில் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து தமிழ் டப்பிங் பிடிச்சிருந்துச்சு. நானும் நிறைய இடத்த இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ நிறைய ஆனிமேஸ் தமிழில் வருதுன்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நாட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் தான். அப்படி இருக்கும்போது பிரேக் விட்டால் கோவம் பாரு நியாயம்தான். பட் இந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா ஓவர் டாக்ஸிக்காக வந்து காட்டுற வந்து எந்த விதத்தில் வந்து நியாயமாக இருக்காது. இப்போ வந்து சோனியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள். சோனியாவுக்கு ரொம்ப நிறைய டிஆர்பி ஏற்றுற ஒரு ஷோனா அது வந்து நாட்டோ ஷிப்புடன் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்காக பிரேக் விடணும்? இப்போ தொடர்ந்து போடும்போது தான் அதுக்கான ஹைப்போடைய எபிசோட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அது பிரேக் விட்டு போடும்பொழுது கொஞ்சம் டிஆர்பி அடி வாங்கும். ஸோ அப்படி இருந்தும் ஏன் வந்து லாபம் பார்க்காம இப்படி பிரேக் விடுறானுங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு ரீசன்ஸ், அவனுக்கு பிரேக் விடுறதுக்கும் ஏதோ ஒரு நியாயமான ரீசன்ஸ் வந்து சோனியா கிட்ட இருக்கும்.
டப்பிங் ஆர்டிஸ்ட்டுகளை வந்து ஏதோ அந்த டப்பிங் பண்ணுறதுல கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஸோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற இடங்களில் வந்து ஸ்கெடியூலில் பிரச்சனை இருக்கலாம். இப்படி கொஞ்சம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சோனியாய்க்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து சோனியா பேஜ்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேஜ்லேயும் சரி இப்போ இது கமெண்ட் செக்ஷனை கலவரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இதை வந்து முடிந்தவரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்டேட் கேட்குறது தப்பு இல்லை, அதை விட்டுட்டு இப்போ டாக்ஸிக்கை நம்மளை வன்மத்தை காட்டுறன்னு வந்து இப்போ தப்பு. இப்போ வந்து ப்ரோ எப்போ வரும்னு கேட்குற வேறு, அண்ட் ப்ளீஸ் டப் பண்ணி போடுங்கன்னு கேட்குற வேறு, அதை விட்டுட்டு this is the last warning அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் வன்மமாக இல்லை. ஸோ வந்து இதை வந்து முடிந்தவரை குறைச்சிக்கோங்க. என்ன ப்ரோ சோனியாவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் முட்டைலாம் கொடுக்கல, இருக்கிறத சொன்னேன். இன்னொன்று, இப்போ நாட்டோ ஷிப்டன் பிரேக் விடுறானுங்க, ஒரு 1 month பிரேக்கு. அந்த 1 monthல நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேர் நாட்டோ ஷிப்டன் எப்போ வரும், அப்டேட் எங்கே இருக்குதுன்னு கேட்டு வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமுக்கு பல நீங்கள் நாட்டோ ஷிப்டன் மாதிரியே நிறைய அனிமேஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அனிமேஸ் நிறைய இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அதை பார்க்கறதால கொஞ்சம் அந்த நாட்டோ அந்த பிரேக்குள்ளே நான் வேறு அனிமேஷன் கவர் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதை விட்டுட்டு நான் வந்து நாட்டோ ஷிப்டன் தான் வேணும்னு கேட்குற வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இல்லையா? ஏன்னு சொல்ல நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ வந்து நான் தமிழ் டப்பிங் ப்ரோ பார்ப்பேன், எனக்கு இங்கிலீஷ் போயான்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் வந்திருக்கு. Crunchyroll ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50+ அனிமேஸ் கிட்ட தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறல. மோஸ்ட் ஆஃப் த பேர் சோலோ லைன், டான் அண்ட் கைஜு நம்பர் 8 இப்படிப்பட்ட ஜுஜுட்சு கைசன் இப்படிப்பட்ட அனிமேஸ் பார்த்துருப்பீங்க. பட் வேறு அனிமேஸ் பார்க்குற மாதிரி தெரியல. யாருக்கு அந்த ஃப்ரீ ரன் அனிமே பற்றி தெரியுமா? நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமே கூட தமிழ் டப்பிங்கில் கூட இருக்குது. ரொம்ப நல்ல அனிமே. இந்த அனிமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு வைப் வரும். யாருக்காச்சும் மின்லான்ஸ் ஆக தெரியுமா? இட்ஸ் லைஃப் லெசன் சொல்லக்கூட தாறுமாறு அனிமே. தமிழ் டப்பிங் கூட சீசன் 1 சீசன் 2 இருக்குது. யாராச்சும் இதை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்படி நல்ல அனிமேஸ் இருக்குது. பட் நம்ம பார்க்குறோம்ல, பிகாஸ் நாட்டோ ஷிப்டன் ஒரு சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த அனிமேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் கொஞ்சம் இந்த அனிமையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நாட்டோ ஷிப்டன் நல்ல அனிமே தான். பட் அந்த 1 month பிரேக்குள்ளே மற்ற அனிமேஸ் எத்தனை கவர் பண்ணலாம்? ஸோ வந்து அதையும் திங்க் பண்ணியிருப்பாருங்க. பிரேக் வரானுங்கன்னா ஓகே, அந்த பிரேக் டைமை கூட யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரேக் விட்டானுங்க, இப்போ வந்து இந்த பிரேக்குள்ளே நான் வந்து இந்த அனிமே பார்த்து முடிச்சுணுண்டா, இப்போ வில்லான்ஸாக பார்த்து முடிச்சுனா, ஃப்ரீடம் பார்த்து முடிச்சுனா, கைஜு நம்பர் பார்த்து முடிக்கணும்டாண்டி நீங்கள் பார்த்து முடிக்கலாம். அண்ட் ஸோ வந்து இப்படி நீங்கள் திங்க் பண்ணலாம். அதை விட்டுட்டு எப்போ வரும்னு கொஞ்சம் மைண்டை வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஓகே. சோனியாவை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நிறைய பேர் சோனியாவை பற்றி ரோஸ்ட் கூட பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்கன்னா சோனியாவிலே நாட்டோ ஷிப்டன் பார்க்குறது கிடையாது. வெக்கமா இல்லை ஒன்லி ஆன் டெலிகிராம். ஸோ வந்து இப்போது டெலிகிராமில் நாட்டோ ஷிப்டன் பார்க்குறதுக்கும் சோனியாவில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோனியாவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன நடக்கும், அவனுக்கு டிஆர்பி அதிகமாகும். ஸோ வந்து இன்னும் எபிசோட்ஸ் வந்து சீக்கிரமாக அவனுக்கு போட தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே நீங்கள் டெலிகிராமில் போய் திருப்பிங்கன்னா அங்கே வந்து டிஆர்பி குறையும். ஸோ எதுக்கடா அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த முடிந்தவரை டெலிகிராமில் பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை வச்சு இன்னொரு மேட்ரு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆனிமே பற்றி பேசுகிற க்ரியேட்டர்ஸ் கூட இப்படி ஆனிமே வளரணும் சொல்லிட்டு இந்த பைரேசியான ஒரு மேட்டரை வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த அனிமே வந்து இப்போ தமிழ் டப்பிங் வந்திருக்கு, ஸோ இதோட தமிழ் டப்பிங் பார்க்கணுன்னா கீழே என்னோட பேஜில் பயோவில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நியாயமாக இது இப்போ ஆனிமே வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு பைரேசியான மேட்டரை எதுக்கு நான் விதைக்கணும்? ஓகே, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன வந்து எல்லாரும் காசு கிடையாது. ஸோ வந்து நான் Crunchyroll போட்டால் மட்டும்தான் பணம் இருந்தால் மட்டும் தான் அனிமே பார்க்கணும் கேட்குறது புரியுது. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, டிவியில் போடுறானுங்க, அதுக்கு அந்தளவு பணம் செலவாக போகுது. ஜஸ்ட்டு 10 மணிக்கு போய்ட்டு நாட்டோ ஷிப்டன் பார்க்குறது என்னப்பா இருக்குது, அதை விட்டு இன்றைக்கி டெலிகிராமில் பார்க்க தானே வேணும். Crunchyroll கூட இன்னும் வந்து அவனுக்கு வந்து 10,000 20,000 30,000 கேட்கல, ஜஸ்ட்டு இந்தியன் ருபீஸ் வந்து 200 நினைக்கிறேன். நம்ம வீணாக செலவழிக்கிற காசை நான் கொஞ்சம் சேர்த்தா கூட அந்த 200 தான் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ அதை வச்சு கூட நம்ம அப்படியே Crunchyroll கூட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்க்கலாம். அப்படி பார்க்குறதா நன்மை பார்த்தீங்கன்னா நமக்கும் தான் நன்மை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆனிமேக்கு தான் நல்லோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுற காசு இருக்குல்ல, அந்த பணம் இருக்குல்ல, அது வந்து வர கம்மியாக மட்டும் இல்லாமல் நிறைய ஆனிமேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து தொங்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பேசுவீங்களே ப்ரோ, நீங்கள் எனக்கு Crunchyroll சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் போட்டு ஆனால் வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம போடாமல் இருந்து தான் நான் பேசுகிறதுல எனக்கு ஒரு தகுதியே கிடையாது. பட் நான் போட்டு பார்க்கறதால நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா, கொஞ்சம் காசு சேமித்து போட்டு கூட பார்க்கலாம். நம்ம வீண் செலவு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பணத்தை வச்சு கூட பார்க்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் சொல்லிட்டேன். நான் வந்து கட்டாயப்படுத்தலை. ஓகேவா, உங்களை முடிஞ்சால் பண்ணுங்கள். முடிந்த வரை இந்த பைரசி டெலிகிராமில் பார்க்குறது குறைச்சிக்கோங்க. அதுதான் என்னோடய கருத்து. அண்ட் இதை வச்சு க்ரியேட்டர்ஸ் இந்த பைரசியை வந்து விதைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நிறைய இடங்களை நான் பார்த்துட்டேன். பெரிய க்ரியேட்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க,
இப்படி இருக்குது, இந்த ஆனிமே வந்திருக்கு, வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய பயோவில் இருக்குது, அதை போய் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் தான் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம நிறைய ப்ரொமோஷன் அவங்க வந்து இந்த ஒரு தமிழ் டப்பிங் மேட்டரை வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். பைரசி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு, ஓகேவா? இதை பற்றி தனியாக ஒரு பெரிய லென்த் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. அண்ட் இன்னொன்று, இந்த க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் ஃபேக்கான அப்டேட் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ நாட்டோஷிப் பிரேக் விட்டதும் அவனுங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய இதாக போச்சு. நான் கூட அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட அந்த இன்ஃபர்மேஷன் ராங்காக போனேன்னு எனக்கு இப்போட கில்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ நான் கூட குட்டி தப்பு பண்ணிட்டேன் அதை பற்றி பேசி. ஸோ வந்து நானாச்சும் என்ன சொல்கிறேன், நானும் தப்பு பண்ணிவிட்டேன். நான் வந்து அது சாரி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும்னா நானாச்சும் ரெஜிஸ்டர் ரூமர்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்னு சொல்லாமல் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி நிறைய அப்டேட்ஸ் போட்டானுங்க. ஸோ நிறைய க்ரியேட்டர்ஸ் பார்த்துட்டீங்க, யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி, இப்போ வருது அப்போ வருதுன்னா உருட்டுவானுங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸை போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்து அவனை ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, இப்படி நிறைய மேலே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து முடிந்தவரை இப்படி வந்து க்ரியேட்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், இப்படி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி பைரசியை முடிந்தவரை குறைச்சிக்கோங்க. நீங்கள் முடிந்தவரை ஒஃபிஷியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சோனியாவில் போய் பாருங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு சொல்லாதீங்க, சரியா? என்கிட்ட இருக்குது, நீங்கள் இங்கே வாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சோனியாவில் இருக்கு போய் பாருங்கள், அட்லீஸ்ட் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் தனியாக பைரசி பண்ணுறது வேறது, அதாவது பப்ளிக் ஃபோரமில் வந்து பண்ணுறது வேறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிரெஞ்சோல் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி சொல்கிறதுக்கும் என்கிட்ட இருக்குது இங்கே வந்து பாருங்கள் சொல்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஸ் அனிமே க்ரியேட்டராக, அனிமே பற்றி பேசுகிற க்ரியேட்டர்ஸாக நான் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் வந்து மாற்றிக்கணும். இதனோட தனிப்பட்ட கருத்து. ஒரு நருட்டோ ஷிப்புடன் என்ன தமிழ் டப்பிங் வச்சு இப்படி நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த குட்டி வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து யாரு மேலேயும் தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. ஸோ வந்து மாற்றுவோம், ஓகேவா? ஸோ வந்து புரிஞ்சுப்பேன்னு நம்பர். அண்ட் இன்னொன்று சொல்லியே ஆகணும், இவ்வளோ பேசுனா கூட அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு இடத்த நான் வந்து குட்டி அந்த பைரசி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன் தான். ஸோ வந்து நம்ம பேசலாம் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, ஓகேவா? ஸோ முடிந்தவரை மாற்றிக்கொள்ளுங்க. நானும் ஒரு சில இடங்களில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நினச்சி நானும் இப்போ வந்து ரொம்ப வருதுறேன். நான் இவ்வளோ பேசுகிற அளவுக்கு வந்து நானும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. மிஸ்டேக்குன்னு எல்லாம் விடுவாங்க தான். ஸோ அதை மாற்றுறதுல எனக்கு மேட்ரு. இப்போ நான் மிஸ்டேக் விட்டுருக்கேன், ஸோ அதை மாற்றிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்களும் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க, அதை மாற்றுங்க. இதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ புரிஞ்சவங்க வந்து அதை வந்து மாற்றிக்குங்க நம்புகிறேன். ஸோ வந்து புரியாமல் இப்போ உங்கள் மேலே வன்மம் இருந்துச்சுன்னா என் மேலே சிலர் வந்து வன்மத்தை காட்டுவீங்க. ஸோ வந்து வன்மத்தை குறைப்போம், முடிந்தவரை வந்து என்ன சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுவோம், மாற்றுவோம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வசனமாக பேசுனதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லொழுங்களும் ரொம்ப நன்றி. இதை வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் முடிந்தவரை நாம் அதை எடுத்துக்கிட்டு நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், ஓகேவா? நம்மளால் முடியாமல் நம்ம முடியும். ஸோ மாற்றுவோம். ஸோ வந்து நாட் ஷிப்புடன் பிரேக் விட்டானுங்களா, வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் என்ன பண்ணலாம், வேறு அனிமேஷன் பார்க்கலாம். அதை விட்டுட்டு கமெண்ட் பண்ணி இப்படி டாக்ஸிக்கிட்டு பரப்ப தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து நாட்டோ ஷிப்புடன் தாண்டி நிறைய ஆனிமே இருக்குது கூட தெரியுதில்லை. ஒன்லி ஆனிமேனா நாட்டோ தான். ஸோ அதை விட்டுட்டு நாட்டோ ஒரு நல்ல அனிமே தான், அதை மாதிரி அனிமையும் இருக்குது, அதை விட நல்ல அனிமே இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். முடிந்தவரை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்க. முடிந்தவரை டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல வந்ததே. ஸோ ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை யாரோடையாச்சும் மனசை வந்து ஹேர்ட் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ வந்து நான் எந்த ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா யாரு மேலே தனிப்பட்ட வன்மம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் மாறுவோம், ஓகேவா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஆனிமே காமெடியை வளர்த்து விடுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இன்னும் ஆனிமே தமிழில் ஒரு ஆசைப்படுறீங்கன்னா நீங்களும் குட்டி ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இது, ஓகேவா? நானும் வந்த அளவுக்கு பணக்காரலாம் கிடையாது. ஏன்னா நான் கூட போய் பார்க்குறேன்னா நான் கூட அந்தக்குள்ளே பணக்காரன்ல, பட் இருந்தாலும் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ வந்து உங்களால் முடியும். ஸோ ஒரு சில முடியலாம், ஒரு சில முடியாமல் இருக்கலாம். ஸோ முடிந்தவரை ட்ரை பண்ணுங்கள். இதான் என்னோட தனிப்பட்ட ஒரு விஷ். ஃபைனலி வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் யாரும் ஹேர்ட் பண்ணியிருந்தாலும் எகெயின் சாரி. யாரும் ஹேர்ட் பண்ணுவது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஸோ வந்து எனக்கு மைண்டில் இருக்கிற சின்ன ஒரு தாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஷேர் பண்ணி என்னால் முடிஞ்ச குட்டி சேஞ்சை கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ஓரா வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேஸ் இப்படிப்பட்ட நல்ல ஆனிமே வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓரா வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேஸ் வரட்டா.